சிந்திப்போமே. 1805 புலையேனை ஆ ஆ என்று அழித்து அருளாய். ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். செல்வம் நிறைந்த கலைசை தலத்தில் வாழ்கின்ற சிவானந்த பழம் கடலே, நீ பிரபஞ்ச எல்லையினை கடந்து நிற்கிறாய். பிரபஞ்சம் எங்கும் நிறைவாக கலந்தும் இருக்கிறாய். பண்டை வினையால் கட்டுண்டு சுடுகின்ற நெருப்பில் துடிதுடிக்கும் பாம்பு போல துன்புறுகின்ற இந்த புலையேனை ஆ ஆ என்று காத்து அருள்வாயாக. இப்படியாக பெருமானே வினை நீக்க வல்லவர் என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. தொல்லை வினை தொடக்குண்டு சுடு நெருப்பின் அரவு ஏய்ப்ப அல்லல் உறும் புலையேனை ஆ ஆ என்று அழித்து அருளாய். எல்லை அறுத்து ஊடுருவி எங்கனுமாய் நிறைந்து அருளி செல்வமலி கலைசையில் வாழ் சிவானந்த பழம் கடலே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 17வது திருப்பாடலில் விளக்குகிறார். கடவுள் என உணர்வோம், வினை நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.